நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலைவெளியிலும் இந்த நாளுக்குரிய வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 5:10. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தமாக இந்த உலகத்தில் அநேக விதமான பிரச்சனைகள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை நீதிமான்களாக அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டபடினால இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் பலவிதமான நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நீதியுள்ள வாழ்க்கைக்கு எதிராக பல காரியங்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும் நீதி நிமித்தம் அவைகளெல்லாம் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு ஜெயம் எடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது, போத்திபாரின் மனைவி யோசேப்போடு கூட தவறான காரியத்திற்கு பாவம் செய்யும்படி அவனை அழைத்த போதும் கூட தேவனுக்கு விரோதமாய் பாவத்தை செய்வது எப்படி என்று சொல்லி அவன் பாவத்துக்கு விரோதமாக போராடி நீதியுள்ள வாழ்க்கை வாழ, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ தன்னை அர்ப்பணித்து நீதி நிமித்தம் அவன் துன்பப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையில் போடப்பட நிலைமை, அதனால் அவமானங்கள், அதனால் அடிகள், வேதனைகள், இடிச்சொற்கள், பழி சொற்கள், இவ்விதமாக நீதி நிமித்தமாக துன்பப்படும்படியான ஒரு சூழலையாயிருந்தாலும் அதனுடைய முடிவை பார்க்கும் பொழுது மெய்யாகவே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதம் கொண்டு நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எனவே இந்த உலக வாழ்க்கையில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், ஊழிய பாதையில், கையின் பிரயாசங்களில், நான் வாழ்கிற பகுதியில், எந்த இடத்திலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நீதி நிமித்தம் துன்பப்படுகிறதுக்கு நம்மை அர்ப்பணிக்கிற வேலையில் நிச்சயமாக நாம் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். யோசேப்பு அதற்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வு, சிந்தை எப்பொழுது நமக்குள்ளே காணப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நீதிமான்களாக அழைக்கப்பட்ட நாம் அந்த நீதிமானுக்குரிய குணாதிசயத்தோடு, அந்த பண்புகளோடு வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற ஐயா. ஒரு புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஐயா. இந்த ஜெபத்திலே பங்கேற்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பட்டணத்து மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் பகுதி மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வட்டாரத்து மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், தேசத்தின் குடிகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாளிலே எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள சிவகங்கை மாவட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. சிவகங்கை மாவட்ட மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அங்குள்ள சபைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அங்குள்ள ஊழியர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஐயா. கர்த்தாவே, சபைகள் வளர்ந்து பெருகட்ட ஐயா. ஆண்டவரே, ஊழியர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. குறிப்பாக ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படியாய், புதிய சபைகளை ஸ்தாபிக்கும்படியான கிருபைகளை, பலன, அபிஷேகத்தை அதிகமாய் அருளுவீராக. சிவகங்கை மாவட்டத்தில் எந்தெந்த கிராமங்களிலே சபைகள் இல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் சபைகளை ஸ்தாபிக்கும்படியான பலனை, சத்துவத்தை, கிருபைகளை தரும்படி, அதற்கான எல்லா வழிகளை கர்த்தர் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகள் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவர், இந்த நாள் முழுதும் உடைய கிருபை எங்களோடு கூட வழி நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குரிய எல்லா தேவைகளையும் இங்கே சந்திங்க, ஆசீர்வதிங்க. அப்படி ரத்தத்தினால ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.